நம்ம ஆரி கிளாஸில் அவுட்லைனிங் அண்ட் ஃபில்லிங் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து சும்மா ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடை வச்சு ஆரி ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் பார்த்திங்கன்னா நான் 2 பீட் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த ஸ்பீட் கண்ட்ரோலை வந்து கம்மி பண்ணி கூட பார்த்துக்கோங்க. புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட் லைனிங் போட்டதை கொஞ்சம் கர்வாக அந்த மாதிரி வரும், அவ்வளோதான். இது எல்லாமே ப்ராக்டிஸிங் தான். நம்ம ஓன் ப்ராக்டிஸில் தான் வந்து நம்ம இதை பண்ண முடியும். இதை இன்டெப்த்தாக சொல்லி கொடுக்குறதுக்கு இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம பிகினிங்கில் வந்து என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அதை தான் நம்ம வந்து டிசைனாக அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நான் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா பீட் ஒர்க் பண்ணுறதுக்குனே உள்ள நீடில். ஜர்தோசி இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கம்மியாக இருக்கும் ஹைட்டு. இதில் எவ்வளோ பீடு நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு பீடு மட்டும் வச்சு பண்ணுறதும் பண்ணலாம். பட் 4 படை வந்து கொஞ்சம் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பண்ணணும். நம்ம அந்த நீடில் ஃபுல்லுமே வச்சிட்டாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஊசி வந்து கீழே போய் நமக்கு வந்து அந்த நூலை ஹோல்ட் பண்ணி வரணும். அதனால் நம்ம வந்து அதை ஃபுல்லாகவே வந்து லோட் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அவுட்லைன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பேட்டர்ன் ஏதாவது சிம்பிளாக நம்ம போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி
எந்த டிசைனுக்குனாலும் நம்ம வந்து ஃபில்லிங் ஈஸியாக போட்டுடலாம். நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த லெவலில் நம்ம மீட் பண்ணலாம்.